வணக்கம். நிஃப்டி 15 மினிட்ஸ் நெக்ஸ்ட் லெவல் கிடைச்சதும் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். கிடச்சிருச்சு, போட்டிருக்கேன். இப்போ இந்த லெவல்ஸ் அப்படியே ஒரு டைரியிலையோ இல்லை நோட்லையோ எழுதி வச்சுக்கோங்க. இப்போது இந்த சென்டரில் இருக்கக்கூடிய க்ரீன் அண்ட் பிங்க் இது ரெண்டு தான். க்ரீனை கட் பண்ணி மேலே போச்சுன்னா R1 R2 R3 R4, பிங்கை கட் பண்ணி கீழே போச்சுன்னா S1 S2 S3 S4. மேலே ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ரெட் கலர் R2 ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா, R3 அதுவும் டார்கெட் புக்கிங் ஏரியா. அதுக்கப்புறம் எந்த பக்கம் போகணும்னு சொல்லி டிசைட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அந்த இடத்துல உருவாகும். அதேமாதிரி தான் கீழேயும் S2 ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா, S2க்கு கீழே S3 அந்த வயலட் கலர் அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் 50% அங்கே க்ளோஸ் பண்ணிட்டு மீதியை இதில் கொடுங்க. ஏன்னா மேக்ஸிமம் S3யும் R3யும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டேஞ்சர்னு சொல்லலாம். சில நேரங்களில் கீழே S3லேருந்து அப்படியே ரெக்கவர் ஆகி மேலே வந்து மேலே உள்ள R4 டார்கெட்டையும் அடிக்கும். அதனால் பலுவை குறைச்சிக்கோங்க. பிங்கை கிராஸ் பண்ணும்போது உங்கள் கையில் இருக்கிற புட்டு விட்டு வெளியே வந்துடணும். அதே மாதிரி நீங்கள் காலில் இருக்கிறீங்கன்னா க்ரீனை கட் பண்ணதுமே உங்கள் காலிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடணும். அதான் விஷயம். மறுபடியும் க்ரீனை கட் பண்ணி மேலே வந்துச்சுன்னா மறுபடியும் நீங்கள் கால்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஸோ க்ரீனுக்கு மேலே இருந்துச்சுனால் அது எந்த ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், மிட் கேப் நிஃப்டியாக இருக்கட்டும், ஃபினான்ஸ் நிஃப்டியாக இருக்கட்டும், நான் லெவல்ஸ் போட்டிருக்கேன்னா அந்த லெவல்ஸில் க்ரீனுக்கு மேலே இருக்கா, பிங்க்குக்கு கீழே இருக்கா. பிங்க்கு கீழே இருந்துச்சுன்னா செல் ஆன் ரைஸ், க்ரீனுக்கு மேலே இருந்துச்சுன்னா பை ஆன் டிப்ஸ். அவ்வளோதான், சிம்பிள் ஃபார்முலா. ஓகே, பை. இதை பண்ணும்போது பக்கத்தில் 1 ஹவருடைய லெவல்ஸையும் வச்சுக்கோங்க. 1 ஹவருடைய லெவல்ஸு 6:30 வரைக்கும் வரணும்னு காலிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். கீழே 480லேருந்து மேலே ரெக்கவர் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது. 6:30 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6:34ங்கிறது R1. ஸோ ரெண்டுமே மெர்ஜ் ஆகுது. இன்ட்ராடேயில் 6:30 6:34லேருந்து கீழே பிங்க் வரைக்கும் வரலாம். மறுபடியும் பிங்க்கில் பஞ்சு வச்சுட்டு ரெக்கவர் ஆகி மேலே வரலாம். ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் கொடுத்து வாங்குங்க. ஒரு லெவலை கட் பண்ணால் அடுத்த லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் எடுத்த லெவலுக்கு கீழே வந்துருச்சுன்னா தயவுசெய்து ஆவரேஜெலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. அப்படி பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஃபண்டு நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் பையில் இருந்தால் க்ரீன் வரைக்கும் ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வாங்க. க்ரீனை கட் பண்ணிடுச்சா ஒரு ஆவரேஜாக வெளியே வந்துக்கிட்டே இருங்க. பிங்கை கட் பண்ணும்போது மொத்தமாக வெளியே வந்துடுங்க. ஓகே, தேங்க்யூ, பை பாய்.